பள்ளி கொண்டு பரந்தாமன் லட்சுமி சமேதன் அரிப்பரந்தாமன் கோவிந்தன் என்று பல நாமதத்தை பற்றி இந்த வைகுந்தத்திலே பரிபாலம் செய்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் இந்த பூழ்வுலகிலே நான் ஒரு நேரத்தில் எடுத்த அவதாரங்களோ 10 அவதாரங்களாகும். 10 அவதாரங்களும் எதற்காக எடுத்தேன், ஏன் எடுத்தேன்? ஒவ்வொரு அவதாரத்திலும் தேவர்களுக்கு உபாயம் செய்யவும், அரக்கர்களை மாய்த்து மடிக்கவும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு அவதாரங்களும் எடுத்தேன். நான் அப்படி எடுத்துதான் 10 அவதாரங்கள். நான் முதலிலே எடுத்த அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். மீன் அவதாரம் எதற்காக எடுத்தேன்? சோமகாசூரன் என்னும் அரக்கன் பிரம்மாவின் கரத்திலே இருந்த 4 வேதங்களை கவர்ந்து சென்று விட்டான். கவர்ந்து சென்றவன் எங்கே சென்றான்? ஆழி என்ற சமுத்திரத்திலே சென்று மறைந்து விட்டான். தேவர்கள் அனைவருமே திகைத்து விட்டார்கள். என்ன இது சோதனை? பிரம்மாவின் கரத்திலே இருந்த 4 வேதங்களை கவர்ந்து சென்று விட்டான். 4 வேதங்கள் இருந்தால்தான் பிரம்மா இந்த உடலில் உலகத்தில் உயிரினங்களை படைக்க கூடும். அப்படி 4 வேதங்களையும் பறிகொடுத்து விட்டாரே என்பதற்காக தேவர்கள் அனைவருமே என்னை கோரி துதித்தார்கள். அங்கு நான் சென்றேன். இதை கேட்ட நான் என்ன செய்தேன்? அப்போதுதான் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். சோமகாசுரன் எங்கே சென்றான்? ஆழி என்ற சமுத்திரத்தில் சென்று மறைந்து விட்டான். அவனோடு சமர் செய்ய வேண்டும் என்றால் நீரிலே உயிர் வாழக்கூடிய ஒரு ஜந்தாக இருந்தால்தான் அவனை அழிக்க முடியும் என்பதற்காக மீன் அவதாரம் எடுத்தேன். அந்த திருப்பார்கடலிலே உள்ளே சென்றேன். சோமகாசுரனை கொண்டு குவித்தேன். பிரம்மாவுக்கு சேர வேண்டிய 4 வேதங்கள் அவர் கரத்திலே ஒப்படைத்தேன். தேவர்கள் அனைவருமே மனமகிழ்ச்சி கொண்டார்கள். முடிந்தது என் முதல் அவதாரம். இரண்டாவது அவதாரம் நான் இந்த உலகத்தில் தேவர்களுக்கு உபாயம் செய்வதற்கும் அரக்கர்களை மடிப்பதற்காகவும் மாய்ப்பதற்காகவும் எடுத்த அவதாரமோ இரண்டாவது அவதாரம். திருப்பார்கடலை மத்தாகவும் வாசகி என்ற பாம்பை நாகராஜனை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் மற்றொரு புறம் இடைவிடாத வண்ணம் அமுதமும் கிடைத்து கொண்டிருந்தார்கள். அத்தருவாயில் மந்திரகிரி மலை என்று சொல்லக்கூடிய அந்த மத்தாகப்பட்டது ஆழி என்ற சமுத்திரத்திற்குள்ளே சென்று கொண்டிருந்தது. தேவர்கள் அனைவருமே திகைத்து விட்டார்கள். என்ன இது சோதனை? தேவாமிர்தம் கிடைப்பதற்கு சிறிது நேரம் தான் இருக்கிறது. இதற்குள்ளாக இந்த மந்திரகிரி மலை மத்தாகப்பட்டது ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தேவாமிர்தம் கிடைக்காது என்பதற்காக மன வருத்தம் கொண்டார்கள். தேவர்களுக்கு மன வருத்தம் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் என்ன செய்தேன்? என் வலுவு கொண்ட முதுகினால் தாங்கி பிடித்தேன். மச்சம் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அவதாரத்தை எடுத்தேன்.
எடுத்து அந்த ஆடி என்ற சமுத்திரத்திற்குள்ளே சென்று ஆமை அவதாரம் எடுத்து வலுவு கொண்ட என் முதுகினால் தாங்கி பிடித்தேன். தேவர்களும் அசுரர்களும் இடைவிடாத வண்ணம் கடைந்தார்கள். அமிர்தம் கிடைத்தது. தேவர் நித்தம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்னுடைய இரண்டாவது அவதாரம் முடிந்தது. மூன்றாவது அவதாரம் சோழிகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடியவன் இரண்யாக்குதன். இரண்யாக்குதன் ஒரு நேரத்தில் என்ன செய்தான்? ஆணவம் கொண்டான், அகம் பிடித்தான், அக்கிரமத்தை செய்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பூமா தேவியை சிறைபிடித்தான். சிறைபிடித்து என்ன செய்தான்? பாயாக சுருட்டினான். நரவனால் கோட்டை கட்டி அதனுள்ளே மறைத்து விட்டான். மறைத்துவிட்ட காரணத்தினால் தேவர்கள் அனைவருமே திகைத்து விட்டார்கள். பூமாதேவியை சிறைபிடித்து விட்டானே என்பதற்காக என் பாதம் பணிந்தார்கள். நான் அங்கு சென்றேன். வெண் பந்தி என்று சொல்லக்கூடிய அவதாரம் மூன்றாவது அவதாரத்தை எடுக்க துவங்கினேன். அந்த வெண் பந்தி அவதாரம் எடுத்து நரவனால் கோட்டை கட்டிருக்கும் அதனுள்ளே சென்று கோட்டையை தகைத்தெறிந்து பூமாதேவி சிறை மீட்டு விட்டேன். தேவர்கள் அனைவரும் மனமகிழ்ச்சி கொண்டார்கள். எனக்கு அயற்சியாக இருந்த காரணத்தினால் நான் திருப்பார்கடலுக்கு சென்று விட்டேன். இருந்தாலும் தம்பி இறந்து விட்டானே என்ற செய்தியை கேட்டவுடனே இரண்யன் கோபம் கொண்டான், கொந்தளித்து இருந்தான். தம்பி மாண்டு மடிந்து விட்டானே என்பதற்காக இதை மடித்தவன் அரிப்பிறந்தாமன் கோவிந்தன் என்று அறிந்து கோவிந்தனை மடிக்க வேண்டும், மாய்க்க வேண்டும் என்று அவன் முடிவு கட்டினான். அதற்கு கங்கணத்தை கட்டி அவனை இப்படியே சென்றால் மாய்க்க முடியாது என்பதற்காக நம்முடைய தம்பியோ வரம் பெறவில்லை. அதற்காக தான் மாண்டு மடிந்து விட்டான். நாம் வரத்தை பெற வேண்டும் என்பதற்காக பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்தான். பிரம்மா காட்சியளித்தார். அவன் கேட்டவாறு வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். என்ன வரம்? அதுதான் இந்த பரந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் எனக்கு எந்த ஒரு மிருகத்தாலும் எந்த ஒரு கொடிய ஆயுதத்தாலும் இரவிலும் பகலும் எனக்கு இறப்பே வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றவன். அப்படிப்பட்ட வரத்தை பெற்றவன் கொடுத்தார் பிரம்மா. நித்தம் மகிழ்ச்சியோடு வரத்தை பற்றி ஆரம்பம் செய்தான், அகம் செய்தான், துன்பத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தான் மக்களை எல்லாம். ஆனால் அவனுக்கோ ஒரு மகன் பிரகலாதன். பிரகலாதன் என் நாமதேயத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த உலகத்தில் தெய்வம் ஒன்று இருக்கிறதால் அரிப்பறந்தாமன் தான் அப்படி என்று என் நாமதேயத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். ஆனால் சோழிகாவரி பட்டணத்திலே என் நாமதேயத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளை நீ மட்டும் மறுக்கிறாய் என்பதற்காக கோபம் கொண்டான், கொந்தளித்து எழுந்தான். என்ன செய்தான்? பல துன்பத்தை துயரத்தை கொடுத்தான் பிரகலாதனுக்கு. அத்தனை துன்பத்திலும் துயரத்திலும் சென்று அவனை காப்பாற்றுவதை என் நோக்கமாக கருதினேன். இருந்தாலும் இறுதியிலே என்ன செய்தான்? பகவான் இருக்கிறார், உன் ஆண்டவன் இருக்கிறார் என்று உரைக்கிறாய். பகவான் எங்கு இருக்கிறார்? அவர் எப்படி இருக்கிறார்? எங்கே இருக்கிறார் என்று கேட்டான் பிரகலாதன். அப்பா, இதோ நம்முடைய அரண்மனையே இருக்கும் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், என் இறைவன் எங்கும் இருக்கிறார் என்று உரைத்தான். கோபம் கொண்டான், கொந்தளித்து எழுந்தான், எடுத்தான் கதையை. இதோ இருக்கும் தூணில் இருக்கிறார் உன் ஆண்டவன் என்று உரைக்கிறாயே என்று கதையால் ஓங்கி அடித்தான். நான் என்ன செய்தேன்? மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் காலையிலும் இல்லை இரவிலும் வரக்கூடாது என்பதற்காக அந்தி பொழுதிலே அகோர தோற்றமாக மின்னுக்கும் மண்ணுக்கும் அண்ட சராட்சரமாக எடுத்தேன் அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். அவனை மாய்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் நரசிம்மம் என்ற ஓர் வடிவத்தை எடுத்தேன். அவன் என்ன வரத்தை பெற்றவன்? பகலிலும் இறப்பு வரக்கூடாது, இரவிலும் இறப்பு வரக்கூடாது, எந்த ஒரு கொடிய ஆயுதத்தாலும் இறப்பு வரக்கூடாது, மனிதனாலும் கூடாது, மிருகத்தாலும் கூடாது என்பதற்காக மனிதனும் அல்லாமல் மிருகம் அல்லாமல் நரசிம்மம் என்று அவதாரத்தை எடுத்தேன். காலையிலும் இல்லாலும் இரவிலும் இல்லாமல் அந்தி பொழுதிலே அகோர வடிவமாக தோன்றினேன். தோன்றி என்ன செய்தேன்? எந்த ஒரு கொடிய ஆயுதத்தாலும் இறப்பு வரக்கூடாது என்ற வரத்தை பெற்றவன். அதனால் கூறிய நகங்களை கொண்டு அவன் குடலதை பிடுங்கி மாலையாக அணிவித்தேன். முடிந்தது என்னுடைய நான்காவது அவதாரம். என் மீதே பக்தியாக இருந்த காரணத்தினால் பிரகலாதனுக்கு இன்று முதல் பக்த பிரகலாதன், பக்த பிரகலாதன், பக்த பிரகலாதனாக திகழ வேண்டும்,
உன் தந்தை போல் ஆட்சி செய்யக்கூடாது, நீதியோடும் நேர்மையோடும் சிறப்போடும் அரசாட்சி புரிய வேண்டும் என்று நீதி போதனைகள் எடுத்து உழைத்துவிட்டு திரும்பிவிட்டேன். இருந்தாலும் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறான். யார்? மாபலி சக்கரவர்த்தி என்பவன். மாபலி சக்கரவர்த்தி என்பவன் அவன் ஆரம்பத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்தேன் என்னுடைய 5வது அவதாரம். அதுதான் சின்னம் சிறிய பிராமண அவதாரம். புள்ள பிராமண அவதாரம் எடுத்தேன். அவன் நாடு சென்றேன். யாசகம் கேட்டேன். யாசகம் கேட்டவுடன் என்ன வேண்டும் என்று கேட்டான் அந்தனரே என்று நான் உரைத்தேன். தங்களுடைய நாட்டில் எனக்கோ 3 அடி மண் தேவைப்படுகிறது என்று உரைத்தேன். 3 அடி மண் வேண்டுமென்றால் எங்கு வேண்டுமானாலும் அளந்து கொள் என்று ஏளனமாக எண்ணி நகையாடினான். நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அண்ட சராச்சரமாக நின்று விண்ணை ஓர் அடியாகும் மண்ணை ஓர் அடியாகும் அளந்தேன். 3வது அடி எங்கே என்று கேட்க அவன் சிரசை காண்பித்தான். அவன் சிரசின் மீது என் பாதத்தை வைத்தேன். பாதாள உலகம் சென்று மறைந்தான். அவன் பாதாள உலகம் சென்று மறைந்ததும் இருந்த போதிலும் நான் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவன் பாதாள உலகத்திற்கும் நானே மன்னனாக இருக்க வேண்டும் என்று கேட்டான். அவ்வரத்தை கொடுத்தேன். வருடத்திற்கு ஒரு முறை நான் ஆண்ட நாட்டை வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டான். அப்படிப்பட்ட வரத்தையும் அளித்தேன். வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை மாதம் மாபலி மாபலி என்று மக்கள் அனைவருமே தீபத்தை ஏற்றி மாபலி சுற்றி உன்னை வரவேற்பார்கள். நீ வரும்போது வண்ண விளக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த பூரோகம் என்று அவனோ வருடத்துக்கு ஒரு முறை வருவது வழக்கம். அன்று தினம்தான் கார்த்திகை மாதம் மாவலி வாழ்க என்று அனைவருமே போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட வரத்தை அளித்தேன் அவனுக்கு. முடிந்தது என்னுடைய 5வது அவதாரம். 6வது அவதாரம் என்ன அவதாரம்? இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டாக திகழ வேண்டும் என்பதற்காக. எப்படிப்பட்ட அவதாரம்? தாய் சொல்லை தந்தை சொல்லும் தட்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்தேன். எப்படிப்பட்ட அவதாரம்? அதுதான் ராமன் என்ற அவதாரத்தை எடுத்தேன். ராம அவதாரம் ஏன் எடுத்தேன்? இதற்காக எடுத்தேன். ரேணுகா அம்மையாருக்கும் அப்படிப்பட்ட ஜமதக்கினி முனிவருக்கும் மகனாக பிறந்து ஈசனை கண்டு அரிய பெரிய வரத்தை பெற்று பரசு என்ற ஆயத்தை பெற்றதனால், பரசு என்றால் கோடாரி, அப்படிப்பட்ட கோடாரி என்ற ஆயத்தை பற்றி இந்த ஆயத்தின் மகிமை என்னவென்று கேட்டால், எங்கெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அதர்மத்தை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த பரசு என்ற கோடாரி என்ற ஆயுதமாக கொடுத்திருக்கிறேன். எடுத்து செல்கின்றான். தந்தை இடத்திலே ஆசை பெற்றேன். மகனே, இந்த உலகத்தில் ஒரு பெண்ணானவள் கற்பு பறிபோகிவிட்டதென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவரை அப்படியானால் உன் தாயை சிரசேதம் செய்துவிடு என்று புறப்பட்டேன். என் தாயின் தலை அறுத்தேன். கொண்டு வந்து தந்தையிடத்தில் ஒப்படைத்தேன். முடிந்தது என்னுடைய 6வது அவதாரம். ஆனால் 7வது அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரம் இதற்காக எடுத்தேன். இந்த பிரபஞ்சத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்பதற்கு விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக 7வது அவதாரம் ராம அவதாரம் எடுத்தேன். ஜானகியை மனம் முடித்தேன். ஒருவருக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும், அதுதான் விதிமுறை வேதம் என்பதற்காக 7வது அவதாரத்தையும் முடித்தேன். என்னுடைய 8வது அவதாரம் பலம் பொருந்தவராக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் என்பதற்காக ஓர் தாயின் வயிற்றில் 5 மாதம், மற்றொரு தாயின் வயிற்றில் 5 மாதமும் 10 மாதங்கள் பிறந்து இந்த உலகத்திலே பவனியில் பலம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலராமன் என்ற அவதாரத்தை எடுத்தேன். முடிந்தது என்னுடைய 8வது அவதாரம். 9வது அவதாரம் கண்ண அவதாரம் எடுத்தேன். அம்மானை மடிப்பதற்காக, கம்சனை மடிப்பதற்காக 9வது அவதாரம் கண்ண அவதாரம் எடுத்தேன். அப்படிப்பட்ட அம்மான் கம்சனை மாய்த்து மடித்தேன். முடிந்தது என்னுடைய 9வது அவதாரம். 10வது அவதாரம் எடுத்தேன். 10வது அவதாரம் கலியுகத்தில் கல்கி என்ற அவதாரத்திலே பவனி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் இருக்கும் நேரத்தில் ஏதோ வீரகானம் கேட்கிறது. யார் என்று தெரியவில்லை, பார்க்கலாம். கோவிந்தா
ஆதரிக்கும் தயாநிதியே, சர்வலோக சரண்யா, நீதான் காத்து ரட்சிக்க வேண்டும். நாரதா, இன்று போல் இன்னும் நலமோடு வாழ வேண்டும் அப்பாரி. இருந்தாலும் அதிகாலையிலே என்னை வந்து சந்தித்து விட்ட பிறகு மறுபடியும் மீண்டும் இங்கு வந்திருக்கிறாய் என்றால் ஏதாவது கலகம்? தாத்தா, கங்கைக்கு ஆபத்து வந்து விட்டது. தாத்தா, கங்கைக்கு ஆபத்து வந்து விட்டது. நாரதா, கங்கைக்கு ஆபத்தா? உங்கள் கங்கைக்கு தான் ஆபத்து. யாரால் ஆபத்து? எப்படிப்பட்ட ஆபத்து என்பதல் கங்கைக்கு? சிவசக்கராபுரி ஆளக்கூடிய ஜெயமுதா சூரன், ஐயோ, அவன் சிறை வைத்திருக்கிறான் அந்த நாட்டில். என்ன செய்வது? கேட்காத வரத்தை கேட்டது தவறு என்று சிரித்து அன்னை ஆனவள் அவனிடத்தில் அகப்பட்டுக் கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறார். சிறையிலும் அடைத்து விட்டான் அந்த படுபாவி. நாரதா, விடமாட்டேன். இப்போது புறப்படுகிறேன். சிவசங்கராபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய ஜெயமுதா சூரனை சந்திக்கிறேன். அங்கே சென்று என் மகள் கங்கை நானே சிறைமிட்டு வருகிறேன். அது மட்டும் தானா? உண்மை துணர் சிவபெருமானுக்கும் ஆபத்து. அவரையும் நீ காப்பாற்ற வேண்டும். சரி, நான் என் மகளை பார்க்க வேண்டும். மகளை பார்க்க
ஜெயமுதாசூரன் என்னை இப்படி சிறையில் வைத்திருக்கிறானே, நீங்கள் எப்போது வருவீர்கள் சுவாமி? என்னை எப்போது காப்பாற்றப் போகிறீர்கள் என்று தெரியவில்லையே இறைவா. காலம் முழுவதும் நான் இந்த சிறையில் தான் இருக்க வேண்டுமா இறைவா? சொல்லு பிரபு. அப்படி சொல்ல ஏங்க தந்தைய பாதாள சிறையில் தான் அடைத்திருக்க. பாதாள சிறையில் அடைச்சு வச்சிருக்கீங்க. நன்றாக போட்டு வச்சுக்கிறியா? பூட்டி சாவி நானா வச்சுக்கிறேன்றா. காவலாக இருக்க வேண்டும். ஆகட்டுங்க. யார் வந்தாலும் சரி, அவளை மட்டும் சிறைமிக்க கூடாது. ஆகட்டும். நான் கேட்க பொழுது அவளை என்னிடத்தில் ஒப்படைக்கணும். நல்லதுங்க. ஜாக்கிரதை. நீ போன பாத்துக்கிறேன். வாங்க. தூங்கி விட போகிறான். யார் தூங்குறோம் தூங்குறான். அவனுக்கு எழுப்ப மாட்டேன். பாராவ் சார். அப்பா, நீங்களாவது என்னை காப்பாற்ற வர மாட்டாயா கண்ணா? வைகுந்த வாசா கோபால கண்ணா, நான் காலம் முழுவதும் இப்படிதான் இருக்க வேண்டுமா? இதுதான் சிவசங்கராபுரி கோட்டையோ? இதுதான் ஜெயமுதாசூரன் இருப்பான். சென்று பா. ஜெயமுதாசூரன் இல்லையே, சிறைச்சாலை சர்வ ஜாக்கிரதையா காவல் புரிந்து கொண்டிருக்கிறான். இவனை இப்படி இருந்தால் நம்முடைய மகளை சிரமிருக்க முடியாது. ஸ்ரீதேவியை நீக்கி இப்போது இவனுக்கு மூதேவி நான் எடுத்து வருகிறேன். எப்படியோ வந்து மூதேவியை கொடுத்து விட்டேன். அவனும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அமர்ந்து கொண்டே உறங்குகிறான். இவன் இப்படியே இருப்பான். நம்முடைய மகளை சிறையில் எடுத்து விடலாம். கங்கை, என்னுடைய வாழ்வை பார்த்தீர்களா தந்தையே? கலக்க வேண்டாம் மகளே கங்கா. அப்பா, உன்னை சிறையில் இருப்பதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கேன். தந்தை இருக்கும்போது கவலைப்படலாமா? கவலை என்பது கொள்ளவே கூடாது. நீ அப்பா, வாமா. அது மட்டும் இல்லை அப்பா, என்னுடைய சாமியை பிரிந்து இந்த பாவி நான் தனிமையில் வாடுகிறேனே அப்பா. கவலை கொள்ள தேவையில்லைம்மா. அதற்காக தான் நான் வந்துவிட்டு இருந்தாலும் சிறைச்சாலையில் இருக்கும்போது யாராவது உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களா? உண்மைதான் தந்தை. யாரம்மா கொடுத்தது? இதோ இருக்கிறானே இந்த பாவி என்னை. யார் இந்த காவல்காரனா? இந்த காவல்காரன் தான். என்ன செய்தான்? வாடி என்றும் போடி என்றும் வாடி என்றும் போடி என்றும் அவதூறான வார்த்தைகள் அத்தனையும் பேசினார்கள். என் மகளை பார்த்தா வாடி என்னை அடித்து உதைத்து துன்புறுத்தினார்கள். வாடி என்னும் போடி என்னும் பேசலாமா என் மகளை பார்த்து? மகளே கங்கா, அப்பா, இவனுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும். நான் ஆமா, இவனை இப்படியே விடவே கூடாது. இவனை உயிரோடு அணைமுறிக்க வேண்டும். அதுதான் சரியான தண்டனை இவனுக்கு. இப்பொழுதே அணைமுறித்து விடுகிறேன்.
வச்சுக்கிறான். சாமி அவனை வச்சுக்கிறான். கண்ணியை பார்க்க வேண்டும். அவளுக்கு எனக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்றைய திருமணம் நடக்க வேண்டும். அதற்காக தான் ஐயோ ஐயோ பாருங்க, யாரும் ஆரம்பிச்சு வச்சுக்கிறாங்களா? ஐயா வலிகத்து வச்சுக்கிறாங்க, ராம போட்டுக்கிறாங்க, தேங்காய் கூட ஒட்டி வச்சுக்கிறாங்களாப்பா. எப்பா டே பகவத்ரா எழுதுறா என்னடா இங்க பட்டு எழுப்புனா அங்க போய் பத்து எழுப்பா எழுப்புப்பா எழுப்ப மாட்டீங்களா? டேய் வாடா வந்துட்டாங்களா? வாடா இங்க வந்துட்டாங்களா? ஓடி போடுறோம்.
வந்திடம்மா மேல்மலையனூரை கோவிக்கொண்டு அங்காள ஈஸ்வரியே ஆத்தானை அழைக்கின்றோம் ஆடி வந்திடம்மா மலையனூருங்காளி மக்காளி திருசூரி ஐயா எங்கயா அண்ணம்மா கண்ணா தாங்கி ஆடை கட்டி தாங்கி ஆடை கட்டி சுந்தரி எங்கள் அங்காள ஈஸ்வரி ஆடி வரும் தேரிலே அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளி நீ பூசிக்க நீ பூசிக்கா ஆலய வாசலிலே வரும் தேரினிலே அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவனே எங்கள் அங்காளே ஈஸ்வரியே திருவிளக்கின் ஒளியினிலே திருவாக்கை சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒளியினிலே தாய மங்கைக்குறி சொல்லிடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா மக்கள் குறை தீர்த்திடம்மா மலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா மலையனூர் அங்காளி கோவிந்தா கோவிந்தா
இறைவா நீ ஒரு தெய்வம் என்பதை மறந்து என்ன படியாளந்த இந்த பாமர மக்களிடத்திலே சுவாமி பட்ட நமக்கு படியாளந்த பரம்போரில் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறான் என்று இந்த பாமர மக்களுக்கு சென்று ஒரு தெய்வம் என்பதை மறந்து இந்த பாமர மக்களுக்கு சென்று பேசாதீனா பார்வதா நீ தெய்வம் என்பதை மறந்து இந்த பாமர மக்களிடத்திலே சென்று படியாந்தி பிச்சை ஏந்த வேண்டும் பார்வதா இந்த பாமர மக்களும் நாம் படியாந்த பரமனுக்கு பெறப்பட்ட நிலையா அவர் பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவரால் முடிந்தது உன்னை ஆதரிக்க வேண்டும் பார்வதா போ 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 பார்வதா மடியேந்தி பிச்சை எடுக்க வேண்டுமா? ஆகட்டும் சுவாமி, இப்பொழுதே புறப்படுகிறேன். இறைவா, தெய்வமே, அம்மா, தெய்வத்திற்கு வந்து நிலைமையை பாருங்கள் தாயே. எங்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று மக்கள் அனைவரும் எங்களை நாடி வருவார்கள். இப்பொழுது என் கணவருடைய நிலைமையை பாருங்கள், என் தெய்வத்தினுடைய நிலைமையை பாருங்கள் அம்மா. பாமர மக்களுக்கு பணி அளக்கக்கூடிய தெய்வம் பதி பதி என்று உரைக்கிறது. தாயே, அம்மா, உங்களால் முடிந்த காணிக்கை எங்களுக்கு பிச்சையாக எடுங்கள் தாயே, பிச்சை கேட்கிறோம் அம்மா. பெரியவர்களே பாருங்க, நம்ம எல்லாம் படைத்த பரமனுக்கே இந்த நிலைமை என்றால் நம்மளாம் என்ன நிலைமை நினைச்சு பாருங்க. வாழ்க்கையே நிலையில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இந்த பரமன் பித்து பிடித்து இப்போது நம்ம பூலோகத்தை நாடி நம்ம இடத்துல நம்ம வீட்டுக்கு பிச்சை கேட்க வீடு வீடா போறார். அதனால அது போன்று எல்லோரும் நம்மளால் முடிந்த காணிக்கை என்ன ₹1 2 5 10 நம்ம மனசுல இருக்கிற குறையை நினைச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குறையை நிறைவேறும் ஐயா. தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோ லிங்கோன் திருவாசகம் எனும் தேன், திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட உருவனிதம் தாழ் வாழ்க, ஆகவும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பறிக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறந்தாக்கி சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உண்மகளும் கோண்கடல் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோங்கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பறுக்கும் அண்ணனடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவரானம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என்னிருந்த எல்லை இராதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையே புகழுமாறு ஒன்றறியேன். உள்ளாகி பொருளாய் புழுவாய் மரமாகி பன்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர செங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடியில் கண்டின்று விருத்தேன். பொய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனை மெய்யாய் தனியா ஏமான நாம் விமலா பொய்யானை எனெல்லாம் போயகட வந்தருள் மெய்ஞானமாகி மிளைகின்ற மெச்சுடரே எஞ்ஞானமில்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞான தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லா அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அரு தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றடுமின்
நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்றவனும் கடிய நின்ற மரியோனை கறந்தவாள் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோகள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் மல்வினையே சென்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் பொறுத்தெங்கும் புழுவடுக்கு மூடி மனஞ்சோர ஒன்பது வாயிற்குடியினை மறங்க புலனைந்து வஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தாளி மனா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு கடவு காட்டி நாயற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாய் சிறந்ததையாவான தத்துவனே மாசோதி மலர்ந்த மனசுடரி தேசனே தேனாரமுதி சூரணி பாசமாம் பற்றறுத்த பாரிக்கும் மாரியணி நீ சருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராதி நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இன்னானே உள்ளானே அன்பருக்கு அன்பனை யாவையுமாய் எல்லையோ சோதியனே துள்ளிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அடைவான் ஆதியனே அந்த நடுவாய் எல்லானே இத்தமையை கொண்ட இந்த பெருமான் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டனவார் தங்கருப்பின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் மரபும் புணர்விழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறியா பேருடைய ஆற்றின்ற வெள்ளம் அத்தாய் மிக்காய் நின்று தோட்ட சுடலையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தில் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையும் ஒன்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குறவில் கிடப்ப ஆற்றேனுமையாரணிவோ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டுமையானார் மீட்டுக்கு வந்து விடப்பில விசாராமே கள்ளப்புல குறுமை கட்டொழிக்கு வல்லானே நள்ளிரில் நட்டும் பயின்றாடு நாதனே தில்லையூர் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல கரியானை சொல்லிய திருவடி சொல்லுவார் இந்த சிவபுரத்தில் உள்ளார்ந்து வளருகிற வல்லோருக்கு பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம். பிரியர்களே, இப்போது நீங்கள் கேட்டது சிவபுராணம் என தேவாரத்திற்கு உருவார் எது எந்த மனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த தேவாரத்தை கேட்டு இந்த சிவபுராணத்தை கேட்டு நீங்கள் ஏன்னா இது 95 வரிகள் இப்போது பாடியது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த காணிக்கையை செலுத்திய அத்தனை உள்ளங்களும் அத்தனை குடும்பங்களும் பல்லாண்டு வாழ வேண்டும், எந்த குறையின்றி எம்பெருமானுடைய அருளாலும் நமது கிராமத்தில் மிக சிறந்த முறையில் விழாவை செய்த நாகாத்தம்மனுடைய அருளாலும் நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எங்களுடைய மன்றத்தின் சார்பாக மனமாற வாழ்த்து என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாமரத்தில் சென்று மடியேந்தி பிச்சை என்று சொல்லக்கூடிய தெய்வம் என்பதை மறந்து இந்த பாமரத்தில் சென்று மடியேந்தி மணிக்கரைக்கு பெற்று அந்த மணிக்கரைக்கு உணவாக மாற்றியாவது என் பசியை புசித்தும் என் பசி தீரவில்லை பார்வதா. என் கருத்திற்குரிய இந்த பிரம்ம கமலமாகப்பட்டது நான் உண்பதற்கு முன்னாக அது உண்புகிறது பார்வதா, உண்ணுகிறது. என் பசி தீர வேண்டுமானால் இந்த பிரம்ம கமலமாகப்பட்டது என் கரத்தை விட்டு விலக வேண்டுமானால் பார்வதா, உன் அண்ணன் அரிமாய கண்ணன் அந்த வைகுந்த வாசலை நாடி சென்றான். இதற்கான ஒரு மார்க்கம் கிடைக்கும்.
கங்கையில சரியா கங்கை சரியில அழுது இருக்கிறாங்க. அப்படியா? கது புட்டி சாவி நான் நான் பார்க்கணும். நீ பார்க்கணும். போய் அந்த கங்கிட்ட போய் கங்கிட்ட வாடா வந்து என்னடா புடிக்கிற? என்னடா சிரிக்கிற? ஏய் என்ன பேசுவாங்க? ஐயா சிறையில இருக்காளே கங்கை கது போட்டு விடாதுங்க. ஏய். உள்ள இருக்க கங்கை காடு ஐயா. ஏய் எங்கடா கங்கை? எங்கடா கங்கே போடா கரக மடி கங்கை மாட்டாங்க. கங்கை இல்லாம எவ்வளவு வேதனை பட்டுக்கிறேன். டப்பா குத்தரா குத்து பாடிக்கிறேன். ஏங்க? ஏய், ஏய். ஒருவேளை ஏய். அவனுடைய அண்டை நாராயணை ஆமாங்க. எப்படியாவது அவனுக்கு பூதேவி கொடுத்துட்டு அவன் தான் சிறந்தால் இருந்து காப்பாற்றிட்டு எப்படி காப்பாத்தி இருக்கணும்? காரணம் என்ன? ஏங்க? அவன் இறக்க பொழுது ஏய். சில கதவுகளெல்லாம் திறந்து அவன் வெளியே போனமே. அடடே. அதனால விடக்கூடாது. ஏய். வெகு தூரம் போய் விடாதா? மகளே கங்கா, அப்பா உன்னை சிரமிட்டு விட்டு ஆமா. இனிமேல் அரக்கர் தொல்லையே இல்லை. அவன் உண்மைதான். வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். பார்க்கலாம். அதுதான் தந்தை. ஏய்! ஆஹா, ஏய் கங்கை! என்னடா இது? ஏய் கருப்புஞ்சி போயிடா. ஏய், ஏங்க ஏய், யாரு இவன்? பச்சை பச்சை இருக்கிறான் பாசி பச்சை காட்டி என்னடா உனக்கு உறக்கத்தை கொடுத்தவன்? அடடே நாராயணை. நாராயண கோவிந்த். கோவிந்தே கோபாலன். வெங்கடேச பெருமாளா கோவிந்தே. அடடா ஆஹா. ஏங்க என்ன? நீங்க வரம் பெற்றிருக்கீங்க. ஆமா. நீ அவனிடம் சமருக்கு போக கூடாது. ஏய். உன் பெருமை நான் எடுத்து சொல்றேன். ஏய். அவன் அப்படியே திருப்பி போயிடுவான். சீக்கிரம். நீங்க ஏறி வர. போய் சொல்ல போ. இது என் கையில கொடுக்குறியா? வச்சிருவாரு. போயா. என்னடா போயின்ற? அது போயிடல. ஆ, உன் பெருமை சொல்லும் போது வாரி அடிச்சிடும். அப்படியா? ஆமா. சரிப்பா. நாராயணா ஆ. கோவிந்தா ஏய், நீ ஏன் ஊன் வர்ற? இத பெருமையா சொல்றியே. அவன் போ சொல்லு, சொல்லு. என்ன நாராயணா என்ன? கோவிந்தா ஏய். ஏழுமலையானே வெங்கடேச பெருமாளே ஆண்டவா ஆண்டவா என்ன வாழ்த்துங்க ஆண்டவா. அப்பா வாழ்கப்பா, வாழ்க வாழ்க. இவனை வருத்தவே வேண்டாம். ஏம்மா, இவனை என்ன எவ்வளவு துன்புறுத்துறான்னு தெரியுமா? வாடா இங்க. ஐயா ஏய், என் மகள் என்றும் தெரிந்தும் சில சாரலை வைத்து பாடி என்னும் போடி என்னும் ஏளனமாக பேசியிருக்கிறாயே, பேசலாமா? தப்பு தாங்க. நல்லவங்களா கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். பண்ணியோட பண்ணி சேர்த்தா என்ன ஆகும்? அது பேர் போய் மாட்டிக்கிறாங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியா? ஆண்டவா ஏழுமலையானே வெங்கடேச பெருமாளே யாருக்கு கிடைக்காத தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்குது ஐயா. உண்மைதான் உன்னை பார்க்கணும்னு எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி வந்து திருப்பதிக்கு நடந்து வராங்க. நடபாதியா வராங்க. நடபாதியா வந்தா கூட நேரா போய் பார்க்க முடியல. எத்து போய் குடோன்ல அடிச்சிடறான். அடிச்சுட்டு 12 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகி போகுது ஐயா. குடோன்ல அடிச்சா கூட பரவாயில்லைங்க. ஏம்பா? அந்த படம் ஒண்ணு போடுறான். தமிழ் படம் போடக்கூடாதா? ஏ, அது என்னவோ படத்தை போட்டு அல்லேலே குலேலே கல்லேலே கிடக்குது ஐயா. அனைத்துமே என்னுடைய திருவிளையாடல் தான் மகனே. அடுத்து இது கேசட் மாத்தி விட்டுருங்க ஐயா. கேசட் மாத்து. தமிழ் படமா கேசட் மாத்தி விட்டுருங்க. அதெல்லாம் என் திருவிளையாடல் என்னுடைய லீலைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும் சாமி. அது முன்ன லட்டு இந்த பெருசு இப்போ இந்த பெருசு ஆகி போச்சுயா. என்ன செய்வது? நாளுக்கு நாள் பக்தர் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால லட்டு அனைவருக்குமே கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனால லட்டு சைஸ் குறைக்கலாமா? ஆரம்பத்துல இருந்து லட்டே கொடுத்துக்கிறீங்களே. ஒரு மைசூர் பாக்கு, ஒரு பாதுஷா. ஏய், என்னது பாதுஷா ஜாங்கிரி அது மாதிரி உள்ளாமே கிடையாதப்பா. என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு லட்டு தான் பிரசாதமாக டேய் பகாதுரா. இருப்பா. சொல்லிட்டியா பெருமையா? ஆச்சி அடுத்து உண்டான். சொல்லு, சொல்லு. சாமி என்னப்பா? நான் ஏதோ தெரியாத ஒரு சாமி. சரி. அடிக்கடின்னு அடிக்கிறான் சாமி. எந்த வச்சுக்கிறான் பாரு, நல்லா செனக்கு வச்சாட்டம். என்ன பேசுறோம்னா அவன் பேசத்தான் இன்னும் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பான். அவன் சொன்னதான் சரி. சரி. அவன் சொன்னதான் கேட்கணும். நம்ம ஏற்றி வந்தா இப்படின்றான் சாமி. அவனுக்கு குடும்ப எடுத்து கொடுத்து ஒன்று தெரியுமா அவனுக்கு? சொல்லுங்க. எங்கே ஆட்சியும் அதிகாரம் இருக்கிறதோ அந்த சொல் தானப்பா பழிக்கும். ஆமாங்க. ஏழை சொல் சபைக்கு வருமா? வராதுங்க. வராது. ஆனா ஆண்டவன் அனுங்க நீங்க பட்டுன்னு தூக்கிடணும் ஐயா. ரொம்ப நேரம் பேச கூடாது. ஃபர்ஸ்ட் வண்டிக்கு அனுப்பிடுங்க. நல்லது. நான் சொல்லி அனுப்பட்டுமா? முத வண்டிக்கா ஃபர்ஸ்ட் வண்டிக்கா? அதான் ஃபர்ஸ்ட் வண்டிக்கு அனுப்பிடுங்க. முதல் வண்டியா? அதற்காகவா 13 லட்சம் கொடுத்து வாங்கி வச்சிருக்க வண்டி? ஓ, முதல் போட்டி எடுத்ததால அது முதல் வண்டி. கடவுள் அனுப்பி தெரியாதா? அனுப்பிட்டீங்களா? நல்லது மகள். அப்பா இருந்தாலும் நீ சென்று ஓய்வு பெற்றுக் கொண்டு இந்த அரக்கரோடு சமன் நான் குறித்து விட்டு வருகிறேன். ஆகட்டும் தந்தை. புறப்படு. செத்தாண்டா சேகரு. அந்த சேகரா. அந்த சேகர்ல
தேவத்த கையே ஐயா உன் பெருமையா எடுத்து சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? போனேன் தீர்த்துருவான். அவன் தீர்த்துருவான். அப்படியா? ஓ தீர்த்துருவா. ஆளே காலி அவன். அப்படின்றதுனால தீர்த்துருவா. இப்போ அண்ணன் கூட எங்க வச்சேன் உடல் வாரத்துக்கு. அவன் கொண்டு உன் உடல் வார முடியுமா? இது வாரதா பார்ல தான் தரணும். கோவிந்தா, கோபாலா, கோவத்தரா, கார்மேகா, கமல கண்ணா, மாயமா, தூயவா, மதி சுந்தரா, உலகடந்தமா, கமலா, என்ன கருவிடா உனக்கு? கண்ணியை சிறுமிட்டு வந்து விட்டாயா? நீ என்னடா பார்க்கலாமா? தேவதாசூரா, என் மகள் யார்? என் மகளை சிறை வைக்க முன்னால் முடியுமா? அப்படியே சிறை வைத்தால் தான் அதை பார்த்துக் கொண்டு நான் சும்மா இருப்பேனா? சிறை வைத்து விட்டேன். உன்னால் என்னடா ஆகும்? முன்னால் அப்படியா? நீ என்னடா பார்க்கலாமா? பார்க்கலாமாடா? என்ன வண்டிடா? என்ன வண்டி? எதுக்கு போன் பண்ற? சொர்க்கராதம் இவனுக்கா? போன் பண்ண தேவதாசூரா, உன்னை பார்த்தால் என் கண்களுக்கு எப்படி தோற்றமா இருக்கிறார்? குட்டினா என்று உன்னை எட்டியே விடவே பார்த்தாய். விடவே பார்த்தாய். குட்டினா என்று உன்னை எட்டியே விடவே பார்த்தாய். நீ போற இடம் அது எந்த இடம்? அது உனக்கு சொந்த இடம். நீயா நானா இது பாத்துக்கிட்டு வாங்குற அவன் போய் நான் ஏழப்படா போட்டுக்கிறேன். அந்த மாய கண்ணன் மறைமுகமாக மறைந்து விட்டான். அவனுடைய ஆயுதம் இதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போய்விட்டான். இதுக்கு மேல நீ கண்ணி கிடக்கலாம். பருப்பு என்றைக்கு இருந்தாலும் அவன் இந்த 10 வாங்கறதுக்கு தான் வருவான். பார்த்துக் கொள்ளலாம். இது என்ன சோதனை? எத்தனையோ அரக்கர்களை மாய்த்து எடுத்திருக்கிறேன். அந்த ஜெயமதாசுரனை என்னால் கொள்ளவே முடியவில்லையே. இதற்கெல்லாம் காரணம் அவன் வரம் பெற்ற வரப்பிரசாதி. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண் வர்க்கத்தாலும் இறப்பே நேரக்கூடாத வரத்தை பெற்று வந்தவன். அவனை மாய்க்க வேண்டும் என்றால் பெண்ணால் தான் முடியும். ஆனால் என்னால் முடியவே முடியாது. இப்போதே புறப்படுகிறேன். இதற்கு மார்க்கத்தை ஏற்படுத்துகிறேன்.
சுவாமி கண்ணில்லையோ மனமில்லையோ பரமதயாளா அண்ணா என் கணவனுக்கு நேர்ந்த நிலைமையை பாருங்கள் அண்ணா. எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுங்கள் அண்ணா. எனக்கு தாலி பாக்கியத்தை கொடுங்கள் அண்ணா. அண்ணா உன்னுடைய தங்கை கதிரவதனுடைய செவிகளுக்கு கேட்கவில்லையா? எதனால் இப்படி அமைதியாக இருக்கிறாய் அண்ணா? அண்ணா நான் யார் அண்ணா? உடன் பிறந்த தங்கை அண்ணா, தங்கை அண்ணா. தங்கா, எதற்காக ஏன் இப்படி கண்ணீரும் கம்பளமாய் பலவேறு கோலத்தோடு காண வந்த காரணம்? அண்ணா ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கின்றாயே கண்ணா. மாய கண்ணா, மணிவண்ணா, கோபாலா, வைகுந்தவாசா, நாராயணா, பாண்டுரங்கா, பரமதயாளா, கார்மேகவல்லன். இந்த தங்கையினுடைய துயரம் உனக்கு என்னவென்றே தெரியாதா அண்ணா? தெரியாதா? என்னம்மா துயரம் உனக்கு? அண்ணா என் கணவருக்கு நேர் நிலைமை என்ன தெரியுமா அண்ணா? அண்ணா அண்ணா என்னுடைய மனதில் ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டது. அதை என் கணவரிடத்தில் கேட்டு, சுவாமி பாமர மக்களுக்கும் ஜீவராஜுகளுக்கும் படி அளக்க செல்கிறேன் என்று உரைத்துவிட்டு செல்கின்றாயே, எந்த விதத்தில் படி அளக்கிறாய் என்று இதுவரை நான் கண்டதில்லை சுவாமி என்று கேட்டு, பஞ்சமுக சேவையோடு பாமர மக்களுக்கு ஜீவராஜிகளுக்கு படி அளக்கிறேன் உமையவளே, உமா பார்வதா அப்படி என்று உரைத்தார். சுவாமி அந்த பஞ்சமுக சேவையை காண வேண்டும், இதுவரை நான் கண்டதில்லை சுவாமி, கண்டதில்லை என்று உரைத்தேன். அதற்கு பாமர மக்களுக்கு ஜீவராஜிகளுக்கு படி அளந்துவிட்டு பஞ்சமுக சேவையோடு வருகிறேன், அந்த திருக்காட்சியை நீ கண்குளிர காண வேண்டும் என்று உரைத்து விட்டு சென்ற என்னுடைய கணவர் வந்து விட்டார் என்று நினைத்து பஞ்சனையை அமர்ந்து கொண்டு இருக்கின்றாரே, ஆசனத்தை அமர்ந்து கொண்டு இருக்கின்றாரே, அனதி நம்ம செய்யக்கூடிய பாத பூஜை நான் செய்து எதற்காக அமர்ந்து கொண்டு இருந்தவர் என்னுடைய தெய்வம் பரமன் நினைத்து பாத பூஜை செய்து விட்டேன். ஆனா அமர்ந்து கொண்டு இருந்தது பிரம்மன் அண்ணா, பிரம்மன் அண்ணா. ஏனென்றால் என் கணவருக்கும் 5 சிரம்,
அந்த பிரம்மனுக்கும் வாழ்த்து தரும் ஆசிரத்தை அமர்த்து கொண்டு இருந்தது பரமனா அல்லது பிரம்மனா பிரம்மனா அல்லது பரமனா என்று பாகுபாடு வித்தியாசம் தெரியாத காரணத்தால் பாதத்தை படைத்து அவர் மீது தலை வைத்து அந்த நேரத்தில் கோபம் கொண்டு உனக்கும் பிரம்மனுக்கு எத்தனை நாட்களாக கள்ள உறவு என்று உரைத்தார் சுவாமி. இடபாகத்தை அமரக்கூடிய உமையவள் நானா இப்படி ஒரு தெய்வம் செய்வேன் அப்படி என்றால் அந்த பிரம்மனுடைய சிரத்தை 5 தினத்தில் ஒரு தினத்தை கிள்ளி எறிந்து விடுங்கள் என்று உரைத்த பொழுது கிள்ளி எறிகின்ற நேரத்தில் அந்த தினமாகப்பட்டது என் தெய்வத்தினுடைய கரத்தை பற்றி கொண்டு கபாலமாக மாறி பித்து வரி ரத்த வரி பசி 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 என்று துடியார் பாமர மக்களுக்கும் ஜீவராஜிகளுக்கும் படி எனக்கு கூடிய தெய்வம்னா என் தெய்வத்தினுடைய நிலைமையை பாருங்கள் அண்ணா. இதற்கு தகுந்த மார்க்கத்தை நீங்கள் தான் உரைக்க வேண்டும் கண்ணா. தங்கா துயரே நம்மா துயர் உனக்கு நேர்ந்து விட்டதே என்று கதறுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், சிந்துகிறாய். துயர் நேர்ந்தது உனக்கு இது எதனால் நேர்ந்தது என்று தெரியவில்லையா? என்னம்மா செய்வது? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதே உன்னுடைய கணவரை பார், எந்த நிலையில் இருக்கிறார். பித்து பிடித்துக் கொண்டு பேயாட்டம் ஆடிக்கொண்டும் கரத்திலே பிரம்ம கபாலத்தை ஏந்தி பைத்திய காரணம் போல் காட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்னன்னா ஒரு நேரத்திலே கொடுத்த சாபம் அம்மா. யார் கொடுத்த சாபம்? யார் கொடுத்த சாபம்? யார் அண்ணா? அத்திரை முனிவருக்கும் அனுஷியா தேவிக்கும் பிறந்தவர். அத்திரை முனிவருக்கும் அனுஷியா தேவிக்கும் பிறந்தவர் தூர்வாச மகமுனிவர் அம்மா. உண்மைதான். தூர்வாச மகமுனிவர் கொடுத்த சாபம்தான் உன்னுடைய கணவனை இப்படி பித்து பிடித்தும் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் காரணம் தூர்வாச மகமுனிவர் தான் அம்மா. ஆமா, தூர்வாச மகாமுனிவர் எங்களுக்கு எதற்காக இப்படி ஒரு சாபத்தை கொடுக்க வேண்டும்? விதியை வெல்ல வெண்ணவரால முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டி இந்த உலகத்தில் மனிதங்கள் ஆனாலும் தெய்வங்கள் ஆனாலும் விதி என்பதை வெல்லவே முடியாது என்பதற்கு தெய்வங்களே சாட்சியாக வைத்துத்தான் அத்திரி முனிவருக்கும் மனுஷியா தேவிக்கும் பிறந்த தூர்வாச மகமுனிவர் கொடுத்த சாபம் நிறைவேறிவிட்டதம்மா. புரியபடி எடுத்து உரைங்கள் அண்ணா. தங்கா, ஒரு நேரத்திலே தூர்வாச மகமுனிவர் யாகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அது என்ன யாகம் தெரியுமா? என்ன யாகம்? அதுதான் தன்னிஷ்ட யாகம். உண்மைதான் அம்மா. தன்னிஷ்ட யாகம் என்றால் என்ன? தன் இஷ்டப்படியும் தன் விருப்பப்படியும் தான் நிறைவேற்றவரையே செய்யக்கூடிய ஒரு யாகத்திற்கு பெயர்தான் தன்னிஷ்ட யாகம். அப்படிப்பட்ட தன்னிஷ்ட யாகத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்காக யாகம் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் யாகத்திற்கு தலைமை தாங்க வேண்டுமே என்பதற்காக ஒருவரை முடிவு செய்தார். அவர்தான் இந்த உலகத்தில் யார்? மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்கள் முதற்கடவுள் யார்? உன்னுடைய கணவனாக இருந்தாலும் படைக்கும் தோழை செய்யக்கூடியவர் யார்? பிரம்மா. பிரம்மாவை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக சென்றார். சத்தியலோகம் சென்று
பிரம்மாவை பார்க்கின்ற நேரத்தில் அழைக்கலாம் என்று சென்றார். அப்படி சத்தியலோகம் சென்று பிரம்மாவை அழைக்கலாம் என்று செல்லும் நேரத்தில் பிரம்மாவுக்கு 5 சிரங்கள் உண்டு. ஐந்து சிரங்களும் நித்திரை செய்து கொண்டிருந்தது. ஏ பிரம்மா, கோபத்திலே சிறந்தவன், 22 நேத்திரங்கள் படைத்தவன், நான் வருகையை கண்டும் என் வருகையை காணாமல் அமர்ந்து கொண்டு உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய். ஆணவம் கொண்டவனே, உனக்கு இருப்பதோ 5 சிரம், ஒரு சிரமாவது என்னை வரவேற்கலாம். 5 சிரங்களும் நித்திரை செய்த காரணத்தினால் என்றாவது ஒரு நாள் 5 சிரத்திலே ஓர் சிரம் அறுபட வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார் துர்வாச மகமுனிவர். என்ன நடந்தது? சாபத்தை கொடுத்துவிட்டு எங்கே வந்தார்? கைலாயம் வந்தார். எதற்காக வந்தார்? முதற்கடவுளாயிற்று சிவனையாவது முன்னிறுத்தலாம் என்று ஓடோடி வந்தார். கைலாயத்தில் வரும் நேரத்தில் நீயும் உன்னுடைய கணவனும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பட்ட பகலென்றும் பாராமல் புணர்ச்சி செய்து கொண்டிருந்தீர்கள். ஆலிங்கனம் செய்த காரணத்தினால் நீ கீழ்ப்புற பகுதியாகவும் உன்னுடைய கணவன் மேலே பித்து பிடிப்பது போன்று பாவனை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் எப்போது அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை இப்படிப்பட்ட ஒரு கடவுள் தவறு செய்துவிட்டாயே என்பதற்காக செய்யலாமா செய்யக்கூடாது நான் வருவது அறிந்தும் தெரியாமல் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் எப்போது உன் மனைவின் மீது பித்து வெடி பிடிப்பது போல் பட்ட பகலே நீ ஈடுபட்டு கொண்டாயோ, அதனால் என்றாவது ஒரு நாள் உனக்கு பித்து வெறி பிடிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து சென்று விட்டார் துர்வாச மகமுனிவர். அந்த தூர்வாசர் கொடுத்த சாபம் தான் இப்போது என்னுடைய கணவருக்கு நேர்ந்து விட்டதா? உண்மைதான் அம்மா. அப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டவர் மீண்டும் இங்கே வந்தார். எங்கு வந்தார் தெரியுமா? என்னை காண வேண்டும் என்று ஓடோடி வந்தார் அம்மா. என்னையாவது முன்னிறுத்தலாம் என்று ஓடி வந்தார். நான் அயற்சியாக அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் வருவதை கொண்டு கோபத்திலே சிறந்தவர் தூர்வாச மகமுனிவர் 22 நேத்திரங்களை படைத்தவர் என்று என் லட்சுமிடத்தில் எடுத்துரைத்தேன். என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று கேட்டார். அவரை எதிர்கொண்டு மரியாதை கொடுப்பது போல் அழைத்து வந்து சிம்மாசனத்திலே அமர வைத்து என் மனைவி லட்சுமி காலை பிடிக்க கூடாது என்பதற்காக கைகளை பிடிக்க வைத்தேன். கைகளில் இருந்த 10 நகக்கண்களை அழித்தால் என் மனைவி லட்சுமி கால்களை பிடிப்பது போன்றே பாவனை செய்து கால்களில் இருந்த 10 நகக்கண்களை நான் அடித்தேன். எஞ்சி இருந்தது 2 கண்கள். ஆணவம் அழிந்தது, கர்ப்பம் தொலைந்து விட்டது, சென்று விட்டார். அப்போது துர்வாசர் முனிவர் கொடுத்த சாபம்தான் உன் கணவன் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றி வைக்க யாரால் முடியும்? பாமர மக்கள் அனைவரும் குறை என்று வருவர்களை அவர்களுடைய குறையை தீர்க்கக்கூடிய தெய்வம் அல்லவா? உன்னுடைய தங்கருடைய குரலை கேளுங்கள். இதற்கு விமோசனமே இல்லை அண்ணா. பெண் புத்தி பின் புத்தி என்று உரைப்பார்கள். அப்பொழுது உன் தங்களுடைய வார்த்தையை கேட்டு அந்த பிரம்மனுடைய 5 சிரத்தில் ஒரு சிரத்தை கொடுத்த உடனே பிரம்ம கமலமாக கையிலே பற்றி கொண்டு என்னை பித்து பிடித்து பேயாட்டம் அடைய விட்டது. என்னால் முடியவில்லை மைத்தனா. அரிப்பர்ணமா வைகுந்த வாசா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். மலை மீது போயமர்ந்த
வருந்தாதே தங்க வருந்தாதே தங்க வருந்தாதே அந்த நிறுத்தும் போது பிறந்ததே கூடாத அண்ணன் இருக்கும்போது குறைகள் என்ன குற்றங்கள் என்ன செய்தாலும் இப்போதே உன் கணவர் பற்றி கொண்டிருக்கும் இந்த பிரம்ம கபாலம் அகல வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. மலை போல் சாதத்தை குவிக்க வேண்டும். மலை போல் சாதத்தை குவித்து அதிலே எனது இடது பெருவிரல் நெற்றியை கீறினால் வரும் உதிரம் ஒன்றாக பிசைந்து வாரி இறைக்கும் தருவாயில் அந்த உதிர சோற்றின் வாசனையை பொறுக்குவதற்காக இதோ இருக்கும் இந்த பிரம்ம கபாலம் கரத்தை விட்டு அகலும். கணவர் கட்டிக் கொண்டிருக்கும் பிரம்ம கபாலம் அகன்று விட்டால் குறை தீர்ந்துவிடும். ஆனால் ஒன்று ஒரு முக்கியமான செய்தி, வாரி இறைக்கும் போது எழுது பற்றி புறமாகும் யாரும் வரவே கூடாது. உனக்கு நான் எச்சரிக்கிறேன். இப்போது